உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை அவதானிப்பீர்களாக இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக தமிழ் மக்கள் கூட தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமாக வாக்களித்திருந்தார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வரைபடம் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது தான். அந்த வரைபடத்தில் மட்டக்களப்பு தவிர்ந்த ஏனைய பகுதிகள் எல்லாம் அப்படியே சிவப்பாக இருந்தது. தேசிய மக்கள் சக்தி தான் அதிகமான இடங்களை வென்றிருந்தது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். இந்த நிலையில் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பல பகுதிகளில் உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்த தமிழ் பகுதிகளில் இன்னுமே உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியாகாவிட்டாலும் உள்ளால கிடைத்த தகவலின்படி தமிழ் தேசிய கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய 2 பகுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருந்தது. தற்போது திருகோணமலை மாவட்டத்தினுடைய வெறுகல் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அந்த முடிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 4307. 8 உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1712. 3 உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்திக்கு 830 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. 2 உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார்கள். எனவே இலங்கை தமிழரசு கட்சிக்கு மொத்தமாக 8 ஆசனம், தேசிய மக்கள் சக்திக்கு 3, ஐக்கிய மக்கள் சக்திக்கு 2 என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். நாங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி சொல்றது, தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி இந்த 2 கட்சியினுடைய வாக்குகளை கூட்டி பார்த்தா 5, தமிழரசு கட்சிக்கு கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கை 8. எனவே இந்த தேர்தல் முடிவை பார்க்கும்போது நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா இன்னும் சில தேர்தல் முடிவுகள், சிலன்றதை விட வடக்கு கிழக்கில் பெரும்பாலான பகுதிகள் இருக்குது. அந்த தேர்தல் முடிவுகள் வார நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நாங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் எப்படியான சூழல் இருக்குன்றதை பார்ப்போம். எனவே இந்த தேர்தல் முடிவு நிறைய தமிழர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இதே போல நிறைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருந்தாலும் இன்னொரு தேர்தல் முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அம்பாறை மாவட்டத்தினுடைய அக்கரைப்பற்று பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் இது. தேசிய காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2081. 5 உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அதுபோல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 892. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 388. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 536. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சுயாதீன குழு ஒன்று 511 வாக்குகள் பெற்றிருக்கிறது. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல நுவரேலியா மாவட்டத்தினுடைய நுவரேலியா மாநகர சபைக்கான முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த முடிவுகளை பகிர்ந்து கொள்கிறேன். தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 4883 வாக்குகள். 12 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2515. 4 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1963. 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுயாதீன குழு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1739. 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 909. 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 258. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்திக்கு 12 உறுப்பினர் ஆசனம் கிடைத்திருக்கிறது. ஏனைய கட்சிகளினுடைய கூட்டி பார்ப்பமாக இருந்தால் 10, 12, 13 உறுப்பினர்கள் ஏனைய கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிறார்கள். எனவே தேசிய மக்கள் சக்திக்கு 12, ஏனைய கட்சிகள் எல்லாவற்றையும் கூட்டி பார்க்கும்போது 13 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் முடிவுகள் உண்மையிலேயே ஆளும் கட்சிக்கு ஒரு விதமான ஒரு பின்னடைவு என்றதான் சொல்ல முடியும். இருந்தாலும் நாங்கள் அது தொடர்பான தகவல்கள் கிடைக்கிற நேரம் எதிர்காலத்தில் எப்படியான முடிவுகள் இருக்குன்றதை பார்த்து நாங்கள்
அந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். அடுத்தது இன்னொரு தேர்தல் முடிவு ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திருகோணமலை மாவட்டம் மொரவெவ பிரதேச சபைகளுக்கான தேர்தல் முடிவு இது. தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2663. 9 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1060. 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 847. 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 427. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 212. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த இடத்தையும் அவதானிக்கும் போது தேசிய மக்கள் சக்திக்கு 9 உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கிறார்கள். ஏனைய கட்சிகளினுடைய உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை கூட்டி பார்க்கும்போது மொத்தமாக 8 உறுப்பினர்கள் ஏனைய கட்சிகள் மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இன்னும் நிறைய தேர்தல் முடிவுகள் இருக்குது. பல பகுதிகளினுடைய தேர்தல் முடிவுகள் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த தேர்தல் முடிவுகளோடு நான் வருகிறேன், காத்திருங்க. இன்னும் ஒரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள். அந்த முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதிலேயுமே தமிழ் கட்சிகளினுடைய வாக்கும் உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையும் அப்படி இருக்கின்றதை நீங்களும் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 10,816. 11 உறுப்பினர்கள் தமிழரசு கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 4028. 4 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2652. 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுயாதீன குழு 1 என்ற ஒரு குழு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2491. 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 1174. 1 உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். புதுக்குடியிருப்பு பிரதேச சபை முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்த வரைபடம் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய சிவப்பு வண்ணம்தான் இலங்கை வரைபடம் முழுதும் இருந்தது. மட்டக்களப்பில் மட்டும் அப்படியே தமிழ் தேசியம் வெளிப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் இதுவரைக்கும் வெளியாகிய தேர்தல் முடிவை பார்த்தால் வடக்கு மாகாணத்தை சொல்கிறேன். புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தில், அடுத்தது துணுக்காய், அடுத்தது மாந்தை கிழக்கு முடிவும் வெளியாகி இருந்தது. எனவே 3 முடிவுகள்லையுமே தமிழ் தேசிய கட்சிகள் தான் அதிகம் கைப்பற்றி இருக்கிறது. அதுபோல வெறுகல் திருகோணமலை மாவட்டத்தினுடைய முடிவும் வெளியாகி இருந்தது. அந்த முடிவையும் பகிர்ந்திருந்தேன். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு தேர்தல் முடிவுகள் என்ன சொல்ல போகிறது என்று. காத்திருங்கோ. பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சிருங்கோ.